ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 10th தமிழில் உள்ள நூல்வெளிகள் எல்லாமே வந்து பார்ப்போம். பாவலரேறு பெருஞ்சேத்தனார் பற்றி தான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இருக்குது. அவர் வந்து இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னா வந்து துரைமாணிக்கம் தான் அவரோட வந்து இயற்பெயர். அவர் என்னென்ன இதழ்கள் நடத்தியிருக்காரு அப்படின்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் 3 இதழ்கள் வாயிலாக தான் தமிழ் உணர்வை வந்து உலகெங்கும் பரப்பியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட நூல்கள்லாம் என்னென்னு பார்த்துக்குங்க. உலகியல் 100, பாவிய கொத்து, 100 ஆசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, மகப்புகுவஞ்சி, பள்ளி பறவைகள், இதெல்லாமே வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் அப்படிங்கிறாங்க. இவரோட திருக்குறள் மெய்ப்பொருளுரை தான் தமிழுக்கு வந்து கருவூலமாய் அமைந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவரோட நூல்கள் எல்லாமே வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க. நமக்கு என்ன பாடப்பகுதி வந்திருக்கு அப்படின்னா வந்து கனிச்சாறு அந்த தொகுப்பிலேருந்து 2 தலைப்பில் உள்ள பாடல்கள், தமிழ்தாய் வாழ்த்து, முற்றுன்றோம் யாண்டும், அந்த தலைப்பில் உள்ள பாடல்கள் தான் நமக்கு பாடப்பகுதியாக வந்து வந்திருக்கு. இதோட சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார்னா அவரோட இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். இதழ்கள் வந்து தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். அவரின் நூல்கள் வந்து உலகியல் 100, பாவிய கொத்து, 100 ஆசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, மகப்புகுவஞ்சி, பள்ளி பறவைகள். அவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை வந்து தமிழுக்கு வந்து கருவூலமாய் அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. அவரின் நூல்கள் எல்லாமே வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. நமக்கு வந்த பாடப்பகுதி என்ன அப்படின்னா வந்து கனிச்சாறு தொகுப்பிலிருந்து 2 தலைப்பில் உள்ள பாடல்கள், தமிழ்தாய் வாழ்த்து, முற்றுன்றோம் யாண்டும், அதுதான் வந்து நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு. அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இளங்குமரனார் பற்றி வந்து பார்க்க போகிறோம். தமிழாசிரியர், நூலாக்க பணிகளை வந்து விரும்பி செய்பவர், சொல் ஆராய்ச்சியிலேருந்து பாவனாரும் தேவனைய பாவனரும் வியந்த பெருமகனார் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து என்ன திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அல்லூரில் வந்து திருவள்ளுவர் தவச்சாலை வந்து அமைத்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க. பாவனர் நூலகம் ஒன்றையும் உருவாக்கியிருக்கார். இவர் வந்து தமிழகம் முழுவதுமே திருக்குறள் சொற்பொழிவுகளை வந்து வழங்கி வருபவர் அப்படிங்கிறாங்க. தமிழ் வழி திருமணங்களை வந்து நடத்தி வருபவர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் அப்படிங்கிறாங்க. தமிழ் தென்றல் வந்து திருவிக்கா வந்து இமைகளை மூடி எழுதும் வழக்கம் கொண்டவராம். அதே வழக்கம் வந்து இளங்குமரனாருக்கும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பற்பல நூல்கள் எழுதியிருப்பினும் இவரோட நூல்கள் என்னென்னு பார்த்துக்குங்க. இலக்கண வரலாறு, பாவாணர் வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், குண்டலகேசி உரை, யாப்பருங்கல உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கைப்பாடினிய உரை, தேவநேயம் முதலின இவரோட நூல்கள் அப்படிங்கிறாங்க. இவர் தான் வந்து உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்குமரனார் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து இளங்குமரனார் பற்றியும் நல்லா பார்த்துக்குங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து தமிழாசிரியர், நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர், சொல் ஆராய்ச்சியில் தேவனைய பாவனார் வியந்த பெருமகனார் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்னென்ன வந்து திருவள்ளுவர் தவச்சாலையை வந்து அல்லூரில் பாவன நூலகம் ஒன்றை உருவாக்கியிருக்கார். திருக்குறள் சொற்பொழிவை வழங்கி வந்திருக்கார். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வந்திருக்கார் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வரிகள் ரொம்ப முக்கியம். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் அப்படிங்கிறாங்க. அடுத்து திருவிக்கா போல வந்து இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்டவர். அடுத்து இவரோட நூல்கள் என்ன, இலக்கண வரலாறு, பாவனர் வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், குண்டலகேசி உரை, யாப்பருங்கல உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடின உரை, தேவநேயம், இதெல்லாம் இவரோட நூல்கள். ஸோ இளங்குமரனார் நம்ம வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றி பார்த்துருக்கோம். இளங்குமரனார் அடுத்து பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது யார் அப்படின்னா வந்து மொழி ஞாயிறு தேவநேய பாவனர் அவர்களை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவனரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம்தான் பாடப்பகுதியாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இவர் வந்து என்ன பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர். இந்த லைன் அப்படியே வச்சுருந்தாங்க, கொஸ்டினில் பார்த்துங்க. தமிழ் சொல் ஆராய்ச்சியில் வந்து உச்சம் தொட்டவர் அப்படிங்கிறாங்க. செந்தமிழ் சொற்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனர் ஆக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராகவும் வந்து இருந்தவர் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து தேவநேய பாவனர் அப்படின்னா அவரோட சிறப்பு பெயர் வந்து மொழி ஞாயிறு. இதில் வந்து என்னென்னா நமக்கு என்ன பாடப்பகுதியாக வந்திருக்கு அப்படின்னா வந்து சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரை தான் வந்து சுருக்கமாக பாடமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து என்ன, இவர் வந்து இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியிருக்காருங்கிறாங்க. தமிழ் சொல் ஆராய்ச்சியில் வந்து உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராகவும் இருந்தவர். இந்த கேள்வி வந்து அப்படியே வச்சுருந்தாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நூல்வெளி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த லாஸ்ட்டு 3 வரிகள் வந்து அப்படியே இடம்பெற்றிருந்துச்சு, கூற்றுகளாக வச்சுருந்தாங்க.
அடுத்து பாருங்கள் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரை தான் பார்க்க போகிறோம். சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரோட இயற்பெயர் வந்து என்னன்னா சண்முக சுந்தரம் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள்ள இயற்றும் ஆற்றலும் வந்து பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை வந்து படைத்துள்ளார். ரொம்ப யூனிக்கான விஷயம் வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்க, 12 சிற்றிலக்கிய நூல்கள், அது ரொம்ப முக்கியம். 12 சிற்றிலக்கிய நூல்களை வந்து படைத்துள்ளார் அப்படிங்கிறாங்க. புலவர் பாடிய பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் வந்து தனிப்பாடல் திரட்டு அப்படிம்பாங்க. அந்த நூலிலிருந்து நமக்கு பாடப்பகுதியாக வந்த பாடலை வந்து படைத்தவர் யார் அப்படின்னா வந்து தமிழ் அழகனார். இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா தமிழ் அழகனார் அவரோட வந்து சிறப்பு பெயர்னா வந்து சந்த கவிமணி அப்படிம்பாங்க. அவரோட இயற்பெயர் அப்படின்னா வந்து சண்முக சுந்தரம் அப்படிங்க. அவர் வந்து இளம் வயதிலே வந்து ஒரு செய்யுள் இயற்றும் ஆற்றல் கொன்றவர் அப்படிங்கிறாங்க. அவர் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை வந்து படைத்திருக்காருன்னா 12 சிற்றிலக்கிய நூல்களை வந்து படைத்துள்ளார். புலவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு வந்து தனிப்பாடல் திரட்டு, அதில் வந்து தமிழ் அழகனாரோட பாடல் தான் வந்து பாடப்பகுதியாக வந்திருக்கு. அடுத்து வந்து எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணி நலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் தான் வந்து பாடப்பகுதியாக நமக்கு வந்திருக்கு. எழில் முதல்வன் அவரோட நூல் தான் வந்து புதிய உரைநடை. புதிய உரைநடையில் வந்து என்ன உரைநடையின் அணி நலன்கள், அதுதான் வந்து அந்த கட்டுரையோட சுருக்கம் தான் பாடப்பகுதி. ஃபஸ்ட்டு வந்து என்ன எழில் முதல்வன் பார்த்துக்குங்க. அவரோட இயற்பெயர் வந்து என்னென்னா ராமலிங்கம் அப்படிங்கிறாங்க. ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் இவர் என்னென்னா மாநில கல்லூரியிலேருந்து பயின்று அங்கேயே பேராசிரியராகவும் பணியை தொடர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. இவர் குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் துறை தலைவராக பணி செய்தவர் அப்படிங்கிறாங்க. மரபு கவிதை புதுக்கவிதை படைப்பதிலும் வல்லவர் அப்படிங்கிறாங்க. இவரோட நூல்கள் வந்து என்னென்னா இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கும் காணினும் யாதுமாகி நின்றார் முதலிய நூல்களை வந்து இயற்றிய பெருமைக்குரியவர் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து புதிய உரைநடை என்னும் நூலுக்காக வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு பாடப்பகுதியே புதிய உரைநடையில் உள்ள உரைநடையின் அணிநலன்கள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த புதிய உரைநடைக்காக தான் சாகித்ய அகாதமி விருதும் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ எழில் முதல்வன் அப்படின்னா வந்து அவருடைய இயற்பெயர் என்ன ராமலிங்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவர் மாநில கல்லூரியில் தான் பேராசிரியராக வந்து ஃபஸ்ட்டு மாநில கல்லூரியில் பயின்று அதே கல்லூரியிலேருந்து பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலேருந்து தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர் அப்படிங்கிறாங்க. இவரோட நூல்கள் என்னென்ன அப்படின்னா இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய், இதெல்லாம் வந்து இவரோட நூல்கள். இவர் வந்து எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னா புதிய உரைநடை என்னும் நூலுக்காக. அடுத்து பார்க்க போகிறது பாரதி சம்மந்தமான கண்டென்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். புக்கிலலாம் எங்கெங்கெல்லாம் பாரதி இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுங்க. பாரதிதாசனை பற்றி கண்டிப்பான ஒரு கேள்விகள் உண்டு. மகாகவி சுப்பிரமணிய பாரதி வந்து என்னென்ன அவரோட பெயர்கள்லாம் பாராட்டப்பட்ட பெயர்கள்னால் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர், கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர், சிறுகதையின் ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தம் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர். இந்த ஒரு லைனை வச்சுக்கிட்டே இது பாரதியாரா பாரதிதாசனான்னு கேட்பாங்க. சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தம் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் யார் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வைக்கலாம் பார்த்துங்க. இவர் வந்து குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என்னும் குழந்தைகளுக்கான நீதிகளையும் வந்து பாடல்களில் தந்தவர் அப்படிங்கிறாங்க. இவரோட இதழ்கள் வந்து எந்தெந்த இதழ்கள்லாம் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னா வந்து இந்தியா சுதேசமித்திரன் இதழ்களில் வந்து ஆசிரியராக பணியாற்றினார் அப்படிங்கிறாங்க. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் தான் பாரதியார். இவரோட கவிதை தொகுப்பில் உள்ள காற்று என்னும் தலைப்பில் தான் வந்து வசன கவிதையின் ஒரு பகுதி தான் வந்து பாடப்பகுதியாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ பாரதியார் அவரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் தான் வந்து சொல்லுவாங்க. அவரோட சிறப்பு பெயர்கள்னா நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை அப்படிம்பாங்க. அடுத்து சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தம் பாடல்களை எதிர்த்து பேசியவர் அப்படிங்கிறாங்க. குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் வந்துன்னா காவியங்களையும், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர் அப்படிங்கிறாங்க. இவர் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் என்னென்னா இந்தியா சுதேசமித்திரன் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்க. அடுத்து இவர் நமக்கு என்ன பாடப்பகுதினா காற்று என்னும் தலைப்பில் உள்ள வசன கவிதை தான் பாடப்பகுதியாக வந்திருக்கு.
அடுத்து பாருங்கள், ஒரு இது முல்லைப்பாட்டு பற்றியும் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் வந்து எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. முல்லைப்பாட்டு வந்து 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் வந்து முல்லைப்பாட்டு. இது எத்தனை அடிகளை கொண்டதுன்னா 103 அடிகளை கொண்டது. இது வந்து ஆசிரியர் பாவால் வந்து ஆனது அப்படிங்கிறாங்க. அந்த 103 அடிகள்லே நமக்கு வந்த பாடப்பகுதி வந்து எத்தனை அடி அப்படின்னா 1 to 17 அடிகள் தான் வந்து பாடப்பகுதியாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னா வந்து முல்லைப்பாட்டு. இதை படைத்தவர் வந்து காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் வந்து நப்பூதனார் அப்படிங்கிறாங்க. ஸோ முல்லைப்பாட்டு 10 பாடல்கள் 10 பாட்டு நூல்களுள் ஒன்று 103 அடிகளை உடையது. நமக்கு வந்த பாடப்பகுதி 1லேருந்து 17 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டு ஆசிரியர் பாவால் ஆனது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. குறைந்த அடிகளை உடைய 10 பாட்டு நூல்னா அது முல்லைப்பாட்டு தான். இதை எழுதியவர் யாருன்னா நப்பூதனார். நப்பூதனார் யார் அப்படின்னா வந்து காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் தான் நப்பூதனார். அடுத்து பாருங்கள், ஒரு நூல்வழி வந்து யாருன்னா சிங்காரம் அவர்களை பற்றி. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது அப்படின்னா வந்து புயலிலே ஒரு தோணி. இது வந்து கேட்டிருக்காங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் வந்து புயலிலே ஒரு தோணி. இதன் ஆசிரியர் வந்து சிங்காரம். இவரோட நாட்கள் வந்து 1920 to 1997 வரையும். இந்தோனேஷியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் வந்து மூண்டது அப்படிங்கிறாங்க. அந்த சூழலில் வந்து மலேசியா இந்தோனேஷியா பகுதியில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு தான் இந்த புதினம் அப்படிங்கிறாங்க. இது வந்து எதில் உள்ளது அப்படின்னா வந்து மலேசியா இந்தோனேஷியாவில் உள்ள கற்பனை பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை புதினம் அப்படிங்கிறாங்க. கடற்கூத்து எனும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி தான் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சிங்காரம் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து வேலைக்காக இந்தோனேஷியா சென்றார். மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் வந்து பணியாற்றினார் அப்படிங்கிறாங்க. இவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் 7 லட்சம் கிடையாது 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வந்து வழங்கினார் அப்படிங்கிறாங்க. ஸோ புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. நமக்கு வந்திருக்க பாடப்பகுதி வந்து கடற்கூத்து எனும் அத்தியாயத்தில் உள்ள சுருக்கப்பட்ட பகுதி தான் நமக்கு வந்த பாடப்பகுதி. சிங்காரம் அவர்களோட வாழ்நாட்காலம் வந்து 1920 to 1997. நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொடுத்துருக்காங்கங்களே கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ இது வந்து என்ன, அவர் வந்து இந்தோனேஷியாவில் வந்து இருந்தபோது வந்து தென்கிழக்காசிய போர் மூன்றுக்கு மலேசியா இந்தோனேஷியா பகுதிகளில் நடந்ததை தான் வந்து ஒரு கற்பனை படைப்பை வந்து அவங்க படைச்சிருக்காங்க. அவர் சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரியை வந்து சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. இந்தோனேஷியாவிலேருந்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து தினத்தந்தியில் வந்து பணியாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாய் வந்து மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கியிருக்காங்க. இதில் வந்து கேட்டிருக்காங்க, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புயலிலே ஒரு தோணி. அடுத்து பார்க்க போகிறது காசிக்காண்டம். காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் அதுதான் வந்து காசிக்காண்டம் அப்படிங்கிறாங்க. இந்த நூல் வந்து துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. இல்லொழுக்கம் கூறிய பகுதிகளில் 17வது பாடல் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கேட்பாங்க. 17வது பாடல் தான் வந்து பாடப்பகுதியாக வந்து வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் யார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் வந்து அதிவீரராம பாண்டியர். இவர் தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூல் தான் காசிக்காண்டம் அப்படிங்கிறாங்க. இவரின் மற்றொரு நூல் வந்து வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் வந்து நருந்தொகை அப்படிங்கிறாங்க. இவருக்கு என்ன பட்டப்பெயர் இருக்குன்னா சீவளமாறன் என்ற பட்டப்பெயரும் வந்து இவருக்கு உண்டு அப்படிங்கிறாங்க. இவரோட நூல்கள் வந்து என்னென்ன, நைடதம் லிங்க புராணம் வாயு சம்ஹிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம்லாம் இவரோட நூல்கள் அப்படிங்கிறாங்க. இன்னொரு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இவர் வந்து காசிக்காண்டம் அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா அதிவீரராம பாண்டியர். அந்த அதிவீரராம பாண்டியர் யார் அப்படின்னா வந்து முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் தான் வந்து அதிவீரராம பாண்டியர் அப்படிங்கிறாங்க. இவரோட இன்னொரு நூல் வந்து எதுனா வெற்றி வேர்க்கை, அதை வந்து நருந்தொகை அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. இவரோட பட்டப்பெயர் வந்து என்னன்னா வந்து சீவளமாறன் அப்படிங்கிறாங்க. இவரோட நூல்கள் என்னென்னா நைடதம் லிங்க புராணம் வாயு சம்ஹிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் இதெல்லாமே வந்துன்னா அதிவீரராம பாண்டியன் அவர்களோட வந்து நூல்கள். நம்ம அதை வந்து காசிக்காண்டம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் தான் வந்து காசிக்காண்டம். ஸோ அதிவீரராமனோட வந்து 2 நூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று காசிக்காண்டம், இன்னொன்று வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் வந்து நருந்தொகை. அப்புறம் மற்ற அவரோட நூல்களையும் வந்து பார்த்துக்குங்க. நமக்கு பாடப்பகுதி எது அப்படின்னா வந்து இல்லொழுக்கம் கூறிய பகுதியில் உள்ள
17வது பாடல் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 17வது பாடல். அடுத்து பாருங்க, இது வந்து என்னன்னா கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையை வந்து கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிறாங்க. இது வந்து நம்ம இதில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ராஜநாராயணன் அவர்களை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அவர் வந்து என்னென்னா அவரோட சொந்த ஊர் வந்து இடைச்சவல் தான் வந்து சொந்த ஊர். அங்கே உள்ள மக்களின் வாழ்வியல் காட்சிகளும் கற்பனையையும் புகுத்தி இந்த நூலை வந்து படைத்துள்ளார் அப்படிங்கிறாங்க. இதன் ஒரு பகுதியே இங்கு பாடமாக உள்ளது. இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது தான் வந்து இந்த நூல் அப்படிங்கிறாங்க. இது வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து 1991 வந்து வாங்கியிருக்கிறாங்க கோபல்லபுரத்து மக்கள் என்றதுக்காக. இந்த கோபல்லபுரத்து மக்களின் வந்து கதையின் ஆசிரியர் தான் வந்து கரிசல் எழுத்தாளர் ராஜநாராயணன். இவர் வந்து 20க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து படைத்துள்ளார் அப்படிங்கிற. இதே நம்ம தமிழ் அழகனார் அப்படின்னா வந்து 12 சிற்றிலக்கிய நூல்களை வந்து படைத்துள்ளார் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்து வந்திருக்கோம். இதில் வந்து ஏன்னா அது கேட்பாங்க. ஸோ வந்துன்னா அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற கேட்பாங்க. இதே வந்து 17வது பாடல் அப்படின்னா வந்து யாரோடதை சொன்னோம் அப்படின்னா வந்து அதிவீரராம பாண்டியன் வந்து சொன்னோம். இதில் வந்து என்னென்னா ராஜநாராயணன் வந்து 20க்கும் மேற்பட்ட பாடல்களை வந்து 20க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து படைத்துள்ளார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ராஜநாராயணன் வந்து ஒரு கரிசல் எழுத்தாளர் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து என்ன கதைகள் அனைத்துமே ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன. கரிசல் வட்டார சொல் அகராதி என்ற ஒன்றை வந்து உருவாக்கி உள்ளார். அந்த கரிசல் வட்டார சொல் அகராதி ஒன்றை வந்து உருவாக்கி உள்ளார் அப்படிங்கிறாங்க. வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் வந்து கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. எழுத்து உலகில் வந்து இவர் வந்து ராஜநாராயணன் வந்து சுருக்கி வந்து கீரா இன்னும் கூட வந்து குறிப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. கீரா வாங்கின வந்து சாகித்ய அகாதமி வந்து விருது வந்துன்னா எந்த ஆண்டுனா 1991 வாங்கியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ராஜநாராயணன் அப்படின்னா வந்து யார் அப்படின்னா வந்து அவர் வந்து ஒரு கரிசல் எழுத்தாளர். அவர் வந்து 20க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து படைத்துள்ளார். எந்த நூலுக்காக இவர் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காருன்னா கோபல்லபுரத்து மக்கள். அது எதை பற்றினது அப்படின்னா இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டதான் வந்து அது. ஃபஸ்ட்டு அந்த கோபல்லபுரத்து மக்கள் வந்து அவர் எப்படி எழுதியிருப்பார்னா கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கவிதை தான் கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் எல்லாம் கரிசல் இலக்கியம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. ராஜநாராயணன் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கீரை அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. இவரோட சொந்த ஊர் வந்து எது இடைச்சவல். இவர் வந்து கரிசல் வட்டார சொல் அகராதி என்ற ஒன்றை வந்து உருவாக்கியிருக்கார் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், எழில் முதல்வன் வந்துன்னா புதிய உரைநடை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த இதில் வந்து நூல்வெளியில் என்ன பார்த்தோம், கோபல்லபுரத்து மக்கள் அதுக்கு வந்து என்ன வந்துன்னா 1991 வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க. அடுத்து பெருமாள் திருமொழி வந்து பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாவே பெருமாள் திருமொழியை தான் வந்து அதிகமாக ரிப்பீட்டடாக கேள்வியை வந்துருந்துருக்கும் பாருங்கள். 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதல் 1000ல் அது எந்த பாசுரம் பார்த்துங்க 691வது பாசுரம் தான் வந்து பாடப்பகுதியில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. பெருமாள் திருமொழி வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக உள்ளதுங்கிற கேள்வியும் இருக்குது. எத்தனை பாடல்களை கொண்டதும் இருக்குது. இதை பாடியவர் யார் எல்லாமே கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பெருமாள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி வந்து 5ஆம் திருமொழியாக உள்ளது. அதுவும் முதல் 1000ல் இருக்குன்னு பார்த்துருப்போம். இது 105 பாடல்களை கொண்டது. இதன் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார். இவரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. நமக்கு வந்து பாடப்பகுதி இது இன்ன வரை இதை கேட்டதில் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துங்க. 691வது பாசுரம் தான் நம்ம பாடப்பகுதியாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ 4000 திவ்ய பிரபந்தத்தில் வந்து முதல் 1000ல் இது கேட்டிருக்காங்க. முதல் 1000ல் பெருமாள் திருமொழி உள்ளது. அது 5ஆம் திருமொழியாக உள்ளது. 105 பாடல்களை கொண்டது. ஆசிரியர் வந்து என்ன குலசேகர ஆழ்வார். காலம் 8ஆம் நூற்றாண்டு. நமக்கு வந்த பாடப்பகுதி பெருமாள் திருமொழி வந்து 691வது பாசுரத்துலேருந்து வந்திருக்கு. அடுத்து பாருங்கள் பரிபாடல் பற்றி பார்க்கணும். பரிபாடல் வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று தான் வந்து பரிபாடல் அப்படிங்கிறாங்க. இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா கீரந்தையார். இதுக்கு என்ன புகழ்னா ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணோடு பாடப்பட்ட நூல் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பரிபாடல். உரை ஆசிரியர்கள் வந்து இதில் வந்து 70 பாடல்கள் வந்து இருப்பதாக கூறியுள்ளனர். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிறது மொத்தம் எத்தனை அப்படின்னா வந்து 24 தான் கிடைத்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ க்ளோஸாக வைப்பாங்க. 24, 25, 26 கிடைத்துள்ள இதுன்னு கேட்பாங்க. 24ங்கிறதான் ஆன்சர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உணர்வு, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் வந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சங்க இலக்கியத்தை மட்டும் தூக்கிட்டு டேஷ் போட்டு கொஸ்டினை வச்சுருவாங்க பார்த்துங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த
தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை டேஸ் மூலம் அறிந்து கொள்ளலாம். சங்க இலக்கியம். குரூப் 4 இந்த மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கலாம். நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா நூல்வெளி அப்படிங்கிறதுனால அவங்க எல்லா லைனையுமே கேட்பாங்க. இந்த பரிபாடலேருந்து கேட்ட கேள்வி ஓங்கு பரிபாடல் கேட்டிருக்காங்க. பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னு இன்ன வரையும் கேட்டிருக்காங்க. நம்ம 10 பாட்டிலே குறைந்த அடிகளை உடையது என்னன்னு பார்த்தோம். முல்லைப்பாட்டுன்னு சொன்னோம். அதன் ஆசிரியர் நப்பூதனார். இப்போ பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. அதன் ஆசிரியர் கீரந்தையர். பண்ணோடு பாடப்பட்ட நூல் அப்படிங்கிறாங்க. சிறப்பு பெயர் ஓங்கு பரிபாடல். மொத்தம் 70 பாடல்கள் இருக்குது. அதில் கிடைத்த பாடல்கள் மொத்தம் 24 தான். சங்க இலக்கியம்னா என்னென்னு ஒரு வரையறை இருக்குது, அதையும் பார்த்துங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் அறிந்து கொள்கின்றோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றி சொல்கிறாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன, ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட நூல் எது அப்படின்னா காலத்தின் சுருக்கமான வரலாறு. எத்தனை மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க? 40 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. 1988 வெளிவந்திருக்கு தான் இந்த நூல் அப்படிங்கிறாங்க. இந்த நூலில் என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னா, பெரும் வெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட நூல் தான் காலத்தின் சுருக்கமான வரலாறு. 40 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. 1988 தான் வெளிவந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதில் பெருவெடிப்பு, கருந்துளை பற்றின உண்மைகள் அதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், செய்குதம்பி பாவலர் பற்றி பார்க்க போகிறோம். செய்குதம்பி பாவலர் அப்படிங்கிறவர் என்னென்னா இடலாக்குடியில் தான் பிறந்திருக்காரு. கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடியில் என்ற ஊரை பிறந்தவர். இதே நம்ம கீரா என்ன பார்த்தோம், இடைச்செவல். நல்லா ஒரு இது படிக்கும்போதே இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. செய்குதம்பி பாவலர் அப்படின்னா இடலாக்குடிங்கிற ஊர். இதே கி ராஜநாராயணன் அப்படின்னா இடைச்செவல் அப்படிங்கிற ஊரில் படித்தோம் பார்த்துங்க. இவர் 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர் அப்படிங்கிறாங்க. இவரின் காலம் 1874 to 1950 அப்படிங்கிறாங்க. சீராபுராணத்துக்கு உரை எழுதியிருக்காங்க செய்குதம்பி பாவலர். இவர் என்ன சென்னை விக்டோரியா அரங்கத்தில் 1907 மார்ச் 10 அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்ற பட்டம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இவரோட நினைவை போற்றும் வகையில் அவரோட சொந்த ஊரான இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளது அப்படிங்கிறாங்க. இவரோட எல்லா நூட்களுமே நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க. ஸோ இவர் சதாவதானி அப்படிங்கிறனால இவர் சதாவதான எனும் கலையில் சிறந்து விளங்கியவர் அப்படிங்கிறாங்க. ஸோ செய்குதம்பி பாவலர் அவரின் காலம் 1874 to 1950. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். இவர் சீராபுராணத்துக்கு உரை எழுதியவர். 15 கூற்றுகள் இப்படி தான் வைப்பாங்க. இவர் 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் ஆற்றல் பெற்றவர். சீராபுராணத்துக்கு உரை எழுதியவர். 1907 மார்ச் 10 விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பல முன்னிலையில் 100 செயல்களை செய்து 100 அன்றைய மணிக்குங்க 100 1000 அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்ற பாராட்டுக்கு உரியவர். இவருக்கு என்ன இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன. இவருடைய அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. அடுத்து திருவிளையாடற் புராணம். திருவிளையாடற் புராணம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இவரோட ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் அப்படிங்கிறாங்க. இதில் மொத்தம் என்னென்னா 3 காண்டங்கள் இருக்கும். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாளவாய் காண்டம் அப்படின்னு 3 காண்டங்கள் இருக்குது. 64 படலங்களை உடையது தான் திருவிளையாடற் புராணம். இவர் பரஞ்சோதி முனிவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா வேதாரண்யம், திருமறைக்காடு தான் வேதாரண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதாரண்யத்தை சேர்ந்தவர். இவருடைய காலம் என்ன அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. இவர் ரொம்ப சிவபக்தி மிக்கவர். இவரோட மற்ற நூல்கள் என்னென்ன அப்படின்னா வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருவிளையாடற் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணமே விரிவும் சிறப்பும் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருவிளையாடற் புராணம் அப்படின்னா அதன் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். அவர் திருமறைக்காட்டில் பிறந்தவர் அப்படிங்கிறாங்க. இவரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. திருவிளையாடற் புராணம் 3 காண்டங்களை உடையது அப்படிங்கிறாங்க. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாளவாய் காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட மற்ற நூல்கள் வேதாரண்ய புராணம், மதுரை பதிற்று பத்தாந்தாதி, திருவிளையாட போற்றி கலிவெண்பா. அடுத்து பாருங்க, புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது அப்படிங்கிறாங்க. உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் உள்ளத்தில் பெற்ற அடி
பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோட்டமிட்டும் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமானது அப்படிங்கிறாங்க. உலகெங்கும் மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் தான் அமெரிக்க கருப்பின பெண்மணி வந்து மேரி மெக்லியோட் பெத்யூன் அப்படிங்கிறாங்க. இந்த மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை தான் உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலாலயன். கமலாலயனின் இயற்பெயர் குணசேகரன், குணசேகரன். அவர் வந்து வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக வந்து பணியாற்றியுள்ளார் அப்படிங்கிறாங்க. கமலாலயன் அவருடைய இயற்பெயர் வந்து குணசேகரன். இவர் வந்து எந்த நூலை படைத்திருக்காருன்னா உனக்கு படிக்க தெரியாது. அடுத்து கமலாலயன்னா வயது வந்தோர் கல்வி திட்டத்திலேருந்து ஒருங்கிணைப்பாளராக வந்து இருந்திருக்கார். ஸோ இவரை பற்றி கேட்கணும் அப்படிங்கிற இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து கூற்றுகளாக வச்சுருவாங்க பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து என்னென்னா முத்துச்சாமின்னு நினைக்கிறேன் இவங்க பேர். எஸ், முத்துச்சாமி. அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். தெருக்கூத்து தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் தான் வந்து முத்துச்சாமி அவர்கள். இவர் நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்துங்க, நாடக கலையை மீட் எடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் தான் முத்துச்சாமி. இவர் வந்து தமிழ்நாட்டின் வழி நாடக முறையான கூத்துக்கலையின் ஒப்பனை முறை, கதை சொல்லும் முறை எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர் அப்படிங்கிறாங்க. அதே வேளையில் நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்களை நிகழ்த்தியவர் அப்படிங்கிறாங்க. இவரின் நாடகங்கள் வந்து பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நகரங்களிலும் இவரின் நாடகங்கள் நடத்தப்பட்டன. அடுத்த லைனா ரொம்ப முக்கியம் பார்த்துக்குங்க. இந்திய அரசின் தாமரை திரு விருதினையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றார் அப்படிங்கிறாங்க. இவர் தான் கூத்துப்பட்டறை முத்துசாமி. ரொம்ப முக்கியம் வந்து கலைஞாயிறுங்கிற சிறப்பு பெயர் வந்து முத்துசாமி அவர்களுக்கு உரியது. அதே நேரத்தில் வந்து மத்திய அரசு சம்பந்தமாக தாமரை திரு விருது, தமிழக அரசு கலைமாமணி விருதை வந்து இவருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியம், மேலே பாருங்கள் ஹைலைட் பண்ணியிருக்காங்க ரெட் கலரில். நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார் அப்படிம்பாங்க முத்துச்சாமி. அடுத்து யாரை பற்றி பார்க்க போனால் உமா மகேஸ்வரி அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து மதுரை மாவட்டத்தை பிறந்தவர் தான் வந்து உமா மகேஸ்வரி. இவங்க தற்போது தேனி மாவட்டத்தில் வந்து ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார் அப்படிங்கிறாங்க. இவர் நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை உள்ளிட்ட கவிதை தொகுதிகளை வந்து படைத்துள்ளார் அப்படிங்கிறாங்க. கவிதை, சிறுகதை, புதினம் என்று பல தளங்களில் படைத்து வருகிறார் அப்படிங்கிறாங்க. ஸோ உமா மகேஸ்வரி வந்து மதுரையில் பிறந்திருக்காங்க, ஆனால் தற்போது தேனி மாவட்டத்தின் ஆண்டிப்பட்டியில் வந்து வசிக்கிறாங்க. இவரோட கவிதை தொகுதிகள் என்னென்ன? நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை, அதான் முக்கியமானது. அடுத்து குமரகுருபர் பற்றின டீட்டெயில்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ என்ன பார்த்துருந்தோம்? திருவிளையாட புராணம் ரொம்ப முக்கியம் பார்த்துருந்தோம். அது பரஞ்சோதி முனிவர் 17ஆம் நூற்றாண்டுன்னு பார்த்தோம். திருவிளையாட புராணமே 3 காண்டங்கள் உடையது. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருஆலவாய் காண்டம்னு பார்த்துருந்தோம். அவங்க வேதாரண்யம் திருமறை காட்டில் வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். அடுத்து வேறு என்ன அப்படின்னா அவங்களோட காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு அப்படின்னு பார்த்துருந்தோம். திருவிளையாட புராணத்தில் வந்து மொத்தம் எத்தனை படலங்கள் வந்து இருக்குது? 64 படலங்களை வந்து கொண்டது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து குமரகுருபரையும் பார்க்கணும். குமரகுருபர் வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் வந்து ஏற்றியவர் தான் வந்து குமரகுருபர். செங்கீரை பருவத்தின் 8ஆம் பாடல் தான் வந்து பாடப்பகுதியாக வந்துள்ளது. ஸோ வந்து இந்த நமக்கு வந்து என்ன, எப்படி பெருமாள் திருமொழியில் வந்து 691வது பாசுரம் அப்படின்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. இதே முல்லைப்பாட்டுன்னா வந்து 103 அடிகளையும் 1 to 17 அடியோ அதுதான் வந்து நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது கேட்பாங்க, நமக்கு பாடப்பகுதியாக வந்தது எது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்து இடம் பெற்றிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. நமக்கு இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழில் செங்கீரை பருவம் கொடுத்துருக்காங்க. செங்கீரை பருவத்திலையும் 8ஆம் பாடல் தான் வந்து பாடப்பகுதியாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இது வந்து 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான் வந்து பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழுக்கு ஒரு வரையறை இருக்குது, அதுவும் பார்த்துங்க. பிள்ளைத்தமிழ் வந்து 96 வகை சிற்றிலக்கியங்கள் வந்து பிள்ளைத்தமிழும் ஒன்று. இதில் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து இயம்புவது வந்து பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ்னா 10 பருவங்கள் இருக்குது. பருவத்துக்கு 10 பாடல்கள்னா 100 பாடல்களை கொண்டது. ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என 2 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து எப்படி வந்து பரஞ்சோதி முனிவர் 17ஆம் நூற்றாண்டோ,
அதே மாதிரி தான் குமரகுருபர் வந்து 17ஆம் நூற்றாண்டு. இதுக்கு முன்னாடி குலசேகர ஆழ்வார் என்ன பார்த்தோம், 8ஆம் நூற்றாண்டு. அதையும் ரீகால் பண்ணிக்கோங்க. இவர் வந்து தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகள் வந்து புலமை மிக்கவர். இவர் வந்து கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், நீதிநெறி விளக்கம், மதுரை கலம்பகம், திருவாரூர் மும்மணி கோவை, சகலகலா வள்ளிமாலைலாம் இவரோட நூட்கள். ஸோ குமரகுருபர் வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை தான் ஏற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை இதெல்லாமே வந்து குமரகுருபர் அவர்களுடைய வந்து நூட்கள். இது வந்து நமக்கு வந்து என்ன பாடப்பகுதியாக வந்திருக்குன்னா செங்கிறை பருவத்தின் வந்து 8ஆம் பாடல் தான் வந்து பாடப்பகுதியாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. குமரகுருபரின் காலம் வந்துன்னா 17ஆம் நூற்றாண்டு. இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகள் வந்து புலமை மிக்கவர் அப்படிங்கிறாங்க. இரு பாலருக்கும் பொதுவான பருவங்கள் வந்து மொத்தம் 7 பருவங்கள். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் கடைசி 3 பருவங்கள் மட்டும் மாறும். சிற்றில், சிறுபறை, சிறுதேர் வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழ். பெண்பால் பிள்ளைத்தமிழ்னா கலங்கு, அம்மானை, ஊசல் வரும். இதே வந்து சேக்கிலா பிள்ளைத்தமிழில் மீனாட்சி சுந்தரனார் வருவாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிள்ளைத்தமிழ் அப்படிங்கையில் வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் வந்து குமரகுருபரர். இதே வந்து சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் வந்து மீனாட்சி சுந்தரனார் வருவாங்க. இந்த டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ பார்க்க போகிறது வந்து கம்பரை பற்றி வந்து பார்க்க போகிறோம். கம்பர் வந்து என்னன்னா ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராம அவதாரம் என்று பெயரிட்டார். ஸோ கம்பர் ராமாயணத்துக்கு இட்ட பெயர் வந்து ராம அவதாரம் கேட்டிருக்காங்க. கம்பராமாயணம் வந்து 6 காண்டங்களை வந்து உடையது அப்படிங்கிறாங்க. கம்பராமாயணத்தின் பாடல்கள் வந்து சந்தநயம் மிக்கவை. அவற்றுள் அழகுணர்ச்சி மிக்க சில கவிதைகள் பாடப்பகுதியாக அமைந்துள்ளன அப்படிங்கிறாங்க. கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் போன்ற முதுமொழிகளுக்கு உரியவர் தான் கம்பர். சோழ நாட்டு திருவள்ளுந்தூரை சேர்ந்தவர். இதுக்கு முன்னாடி சேரநாடு அப்படின்னா யாரை வந்து பார்ப்போம், இளங்கோவடிகளை வந்து பார்ப்போம். கம்பர் வந்து சோழ நாட்டு திருவள்ளுந்தூரை வந்து சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. இவரை ஆதரித்தவர் யார் அப்படின்னா திருவெண்ணை நல்லூர் வந்து சடையப்பா வள்ளல் தான் ஆதரிச்சிருப்பாங்க. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படிங்கிறாங்க. சரஸ்வதி அந்தாதி, சடகோபரந்தாதி, திருக்கை வழக்கம், ஏறு எழுபது, சிலை எழுபது எல்லாம் கம்பரின் வந்து நூட்கள். ஸோ கம்பர் வந்து ராமாயணத்துக்கு இட்ட பெயர் வந்து ராம அவதாரம். 6 காண்டங்களை கொண்டது. ரொம்ப முக்கியம் வந்து அவர் வந்து சோழ நாட்டு திருவள்ளுந்தூரை சேர்ந்தவர். சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர். சரஸ்வதி அந்தாதி, சடகோபரந்தாதி, திருக்கை வழக்கம், ஏறு எழுபது, சிலை எழுபதெல்லாம் இவருடைய நூட்கள். அடுத்து பாருங்க, தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் என்னும் கதை வந்து இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க. அந்த பாய்ச்சலுங்கிற கதை வந்து எந்த தொகுப்பு அப்படின்னா வந்து தக்கையின் மீது 4 கண்கள். இதன் ஆசிரியர் வந்து ச கந்தசாமி. இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா வந்து நம்ம மயிலாடுதுறையில் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தை வந்து சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. இவர் எழுதிய சாயாவனம் புதினத்தால் வந்து எழுத்து உலகில் வந்து புகழ் பெற்றவர் அப்படிங்கிறாங்க. சாகித்ய அகாதமி வந்து எந்த இதுக்கு வாங்கியிருக்காங்கன்னா விசாரணை கமிஷன்ங்கிற புதினத்துக்காக. இதே சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்துக்கு வந்து அனைத்துலக விருதை வந்து பெற்றுள்ளார் அப்படிங்கிறாங்க. 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 11க்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார். கூற்றுகளை வைக்கலாம். 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 11க்கும் மேற்பட்ட புதினங்களை எழுதியுள்ளார் அப்படிங்கிறாங்க. இவரோட மற்ற புதினங்கள் எதுனா தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி இதெல்லாமே வந்துன்னா கந்தசாமி அவர்களுடையது. எழில் முதல்வன் புதிய உரைநடைக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க. கி ராஜநாராயணன் 1991ஆம் ஆண்டு கோபல்லபுரத்து கிராமம் அந்த நூலுக்காக வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா விசாரணை கமிஷன் அவங்க அந்த புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து கந்தசாமி அவர்கள் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவரோட மற்ற நூல்கள் என்ன, கந்தசாமியோட நூல்கள் தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி. அடுத்து பாருங்க, மாப்போசி பற்றி பார்க்க போகிறோம். மாப்போசி என்ன சொல்லுவாங்கன்னா சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாப்போசி வந்து எனது போராட்டம் என்னும் தன் வரலாற்று நூலில் இருந்து இந்த கட்டுரை நமக்கு பாடப்பகுதி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட காலம் வந்து 1906 to 1995 வரையும். இவர் சட்டமேலவை உறுப்பினராக 1952 to 54 இருந்திருக்காங்க. 1972 to 78 வரையும் சட்டமேலவை, கடைசி சட்டமேலவையில் கூட வந்து இருந்திருக்காங்க. 78 பதவி வகித்துள்ளார் அப்படிங்கிறாங்க. இவரோட தமிழரசு கழகம் அப்படின்னு தொடங்கியிருக்காங்க. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் இவருடைய நூலுக்காக 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படிங்கிறாங்க. தமிழக அரசு வந்து திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் இவருக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது.
ஸோ மாப்போசியை வந்து என்ன சிலம்பு செல்வர் அப்படிம்பாங்க. நமக்கு வந்து பாடப்பகுதி வந்து எனது போராட்டம் அதுலேருந்து வந்திருக்கு பாடப்பகுதியாக. இவர் 1952 டு 54, 72 டு 78 சட்டமேலவை உறுப்பினர், தலைவராக 1952 டு 54 சட்டமேலவை உறுப்பினர், 1972 டு 78 சட்டமேலவை தலைவர், தமிழரசு கழகத்தை தொடங்கியிருக்காங்க. சாகித்ய அகாதமி விருது வந்து 1966 வள்ளலார் கண்ட ஒருமைப்பாட்டுக்காக வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து சிலை வந்து திருத்தணியிலும் இருக்குது, சென்னை தியாகராய நகர்லையும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இவரோட வாழ்நாட் காலம் வந்து 1906 டு வந்துன்னா 95 வரையும், 1995. அடுத்து வந்து கூப்பாரா வந்து பார்க்க போகிறோம். ராஜகோபாலன், கூப்பாரா அப்படின்னா வந்து ராஜகோபாலன் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து என்ன ஏர் புதிதா என்னும் கவிதை வந்து தான் கூப்பாராவோட படைப்பு அப்படிங்கிறாங்க. 1902 வந்து கும்பகோணத்தில் தான் வந்து பிறந்திருக்காங்க கூப்பாரா. மிக சிறந்த சிறுகதை ஆசிரியர், கவிஞர், நாடக ஆசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளர்னா பன்முகம் கொண்டவர் அப்படிங்கிறாங்க. இவரோட இதழ்களில் வந்து ஆசிரியரை எதுலன்னா தமிழ்நாடு, பாரத மணி, பாரத தேவி, கிராம ஊழியன் அதிலெல்லாம் பணிபுரிந்திருக்காங்க. இவரின் மறைவுக்கு பின் வந்து இவருடைய படைப்புகள் வந்து நூல்களாக வந்து தொகுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க. ஸோ கூப்பாராவின் படைப்பு வந்து கவிதை வந்து நமக்கு எது பாடப்பகுதியாக வந்திருக்கு அப்படின்னா வந்து ஏர் புதிதா அந்த கவிதை தான் பாடப்பகுதியாக வந்திருக்கு. கூப்பாரா வந்து எங்கே பிறந்திருக்காங்கன்னா கும்பகோணத்தில் தான் பிறந்திருக்காங்க 1902. ஸோ இவர் வந்து எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராக வந்து இருந்திருக்காரு அப்படின்னா வந்து தமிழ்நாடு, கிராம ஊழியன், பாரத மணி, பாரத தேவி. அடுத்து பாருங்கள், கோப்பரகேசரி, திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் கொண்ட 2ஆம் ராஜராஜ சோழன் வந்து மெய்கீர்த்தியின் ஒரு பகுதி தான் வந்து பாடமாக வந்துள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ 2ஆம் ராஜராஜ சோழனின் வந்து சிறப்பு பெயர்கள் வந்து எது அப்படின்னா வந்து கோப்பரகேசரி, திரிபுவன சக்கரவர்த்தி. மெய்கீர்த்தி பகுதியின் இலக்கிய நயம் நாட்டின் வளத்தையும், அந்த மெய்கீர்த்தியிலேருந்து என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக உள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ இவருக்கு வந்துன்னா 2 மெய்கீர்த்திகள் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் ஒன்று வந்துன்னா 91 அடிகளை கொண்டது அப்படிங்கிறாங்க. அதில் 16 டு 33 வரையிலான அடிகள் தான் வந்து பாடப்பகுதியாக வந்து வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இது வந்து என்னென்னா தமிழ் இணைய கல்விக் கழகத்திலேருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ 2ஆம் ராஜராஜ சோழன்னா அவரோட பட்டப்பெயர்கள் வந்து எது அப்படின்னா வந்து கோப்பரகேசரி, திரிபுவன சக்கரவர்த்தி. மெய்கீர்த்திகள் வந்து என்ன 2 மெய்கீர்த்திகள் வந்து இவருக்கு இருக்குது. ஒன்று வந்து 91 அடிகளை வந்து கொண்டது. நமக்கு வந்து பாடப்பகுதி வந்து 16லேருந்து 33 வரையிலான அடிப்பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த மெய்கீர்த்திகள் வந்து எப்பயிலேருந்து வந்து இது வந்து கல்லில் வடிக்கப்பட்டிருக்குன்னா 1ஆம் ராஜராஜ சோழன் அவங்களோட பீரியட்லேருந்து வடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. மெய்கீர்த்தின்னா அந்த கல்வெட்டின் முதல் பகுதியில் வந்து மன்னரை பற்றி வந்து புகழ்ந்து இலக்கிய நயம் பட எழுதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. புலவரால் எழுதப்பட்டு கல் தச்சரால் கல்லில் பொறிக்கப்படுபவை தான் வந்து மெய்கீர்த்தி அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்ன, ராஜராஜ சோழன் அப்படின்னா அவரோட பட்டப்பேர் வந்து கோப்பரகேசரி, திரிபுவன சக்கரவர்த்தி. 2 மெய்கீர்த்தி இருக்குது. ஒன்று வந்து 91 அடிகளை கொண்டது. அடுத்து 1ஆம் ராஜராஜன் பீரியட்லேருந்து தான் வந்து மெய்கீர்த்திகள் வந்து கல்லில் வடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சிலப்பதிகாரம்னா வந்து என்ன 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் கொண்டது அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். இதே திருவிளையாட புராணம் அப்படின்னா வந்து 3 காண்டங்களையும் தான் கொண்டது. அதுவும் வந்துன்னா மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 64 படலங்களை வந்து கொண்டது அப்படின்னு. ஸோ ஒன்று படிக்கும்போது இன்னொன்று ரீகால் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ சிலப்பதிகாரம் வாங்க, இதில் 3 காண்டங்கள்னால் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என 3 காண்டங்களை கொண்டது, 30 காதைகளை கொண்டது அப்படிங்கிறாங்க. இதை வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் எனவும் சிறப்பிக்கப்படுகிறது. மூவேந்தர் பற்றிய செய்திகளையும் வந்து சிலப்பதிகாரம் கூறுவது நோட் பண்ணிக்கோங்க. கோவலன், கண்ணகி, மாதவி வாழ்க்கையை பாடுவது. மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவை 2ம் இரட்டை காப்பியங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் வந்து இளங்கோ அடிகள். இவர் வந்து சேர மரபை வந்து சேர்ந்தவர். இதே கம்பர் என்ன பார்த்தோம், சோழ நாட்டை சேர்ந்தவர் தான் வந்து கம்பர். இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். மணிமேகலையின் ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றதால் வந்து இளங்கோ அடிகளும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செயல் என இக்காப்பியம் படைத்தார். இது அப்படியே கேள்வியை வச்சுருந்தாங்க, பார்த்துக்குங்க. அடிகள் நீரே அருளுக அப்படின்னு வந்து இளங்கோவடிகள்கிட்ட சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க, சீத்தலை சாத்தனார். நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செயல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, இளங்கோ அடிகள். அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. நமக்கு பாடப்பகுதி எது கொடுத்துருக்காங்கன்னா சிலப்பதிகாரத்துலேயும் புகார் காண்டத்தின் இந்திர விழா ஊரெடுத்த காதையிலேருந்து தான் பாடப்பகுதி வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வேணுகோபாலன். நம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கவிதை வந்து
சோ வேணுகோபாலனின் கோடை வயல் எனும் தொகுப்பில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க. இவர் வந்து திருவையாற்றில் வந்து பிறந்தவர். மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர் அப்படிங்கிறாங்க. எழுத்து கால புது கவிஞர்களுள் வந்து ஒருவர். இவரின் மற்றொரு கவிதை தொகுப்பு தான் வந்து மீட்சி விண்ணப்பம் அப்படிங்கிறாங்க. ஸோ வேணுகோபாலன் வந்து கவிதை தொகுப்பு தான் வந்து கோடை வெயில். அடுத்து இன்னொரு கவிதை தொகுப்பு அப்படின்னா மீட்சி விண்ணப்பம். இவர் வந்து திருவையாறில் பிறந்திருக்காங்க. மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் வந்து எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து எழுத்து அந்த புது கவிஞர்களுள் அந்த எழுத்து இந்த சீசு செல்லப்பா நடத்தியிருப்பாங்க எழுத்து, அதில் வந்துன்னா புது கவிஞர்களுள் அந்த கால புது கவிஞர்களுள் ஒருவர் தான் வந்து வேணுகோபாலன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள் காலக்கணிதம் வந்து யாருடையது அப்படின்னு வந்து கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை தொகுப்பு அப்படிங்கிறாங்க. கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னன்னா முத்தையா. அவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் வந்து பிறந்தவர். பெற்றோர் வந்து சாத்தப்பெண் விசாலாட்சி. கலங்காதிரு மனமே என்ற பாடல் வந்து 1949 வந்து எழுதி அதன் மூலம் தான் பாடலாசிரியர் ஆனார் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். தம் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். தமிழக அரசின் அரசவை கவிஞர். தமிழக அரசின் கடைசி அரசவை கவிஞர் தான் வந்து கண்ணதாசன் அவர்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாடப்பகுதி வந்து காலக்கணிதம், கண்ணதாசனோட கவிதை தொகுப்பு. கண்ணதாசனின் இயற்பெயர் வந்து முத்தையா. அவரோட ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம் சிற்றூர். அவரோட பாடல் வந்து கலங்காதிருமணமே வந்து 1949 வெளிவந்துச்சு அப்படிங்கிறாங்க. அவரோட பெற்றோர் பெயர் வந்து சாத்தப்பெண் விசாலாட்சி. இவர் வந்து எளிய முறையில் வந்து மெய்யியல் வந்து மக்களிடையே கொண்டு சேர்த்தார் தம் பாடல்கள் மூலம் அப்படிங்கிறாங்க. சாகித்ய அகாதமி விருது வந்து சேரமான் காதலி என்கிற புதினத்துக்காக வாங்கியிருக்காங்க. இவர் வந்து அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காங்க. அடுத்து பாருங்கள் ஜெயகாந்தன் அவர்களுடையது. ஜெயகாந்தன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிறுகதை மன்னன் அப்படின்னு கூட வந்து ஜெயகாந்தன் அவர்கள் வந்து சொல்லுவாங்க. நமக்கு உள்ள பாடப்பகுதி எது சொல்லியிருக்காங்கன்னா எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைப்பில் கட்டுரையாக தொகுக்கப்பட்ட பகுதியும் யுகசந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதையும் தான் பாடப்பகுதியாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. தான் வாழ்ந்த காலத்தில் சிக்கல்கள் பலவற்றை ஆராய, எடுத்து சொல்ல, தன் பார்வைக்கு உட்பட்ட தீர்ப்பை சொல்ல அவர் மேற்கொண்ட நடவடிக்கையே படைப்பு அப்படிங்கிறாங்க. தலைச்சிறந்த உரத்த சிந்தனை பேச்சாளராகவும் திகழ்ந்தார் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து சாகித்ய அகாதமி விருதையும் ஞானபீட விருதையும் வந்து பெற்றார் அப்படிங்கிறாங்க. இவருடைய கவிதைகள் வந்து பிற மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து ரொம்ப முக்கியம் வந்து இவர் வந்து சிறுகதை மன்னன் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து ஞானபீட விருதும் வாங்கியிருக்காங்க, சாகித்ய அகாதமி விருதும் வாங்கியிருக்காங்க. சாகித்ய அகாதமி விருது வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள்ங்கிறதுக்காக புதினத்திற்காக தான் வந்து வாங்கியிருப்பாங்க ஜெயகாந்தன் அவர்கள். அடுத்து பாருங்கள் முகமது ரஃபி என்ன இயற்பெயர் கொண்ட நாகூர் ரூமி வந்து தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து 80களில் வந்து கணையாளி என்னும் இதழில் வந்து எழுத தொடங்கியவர் அப்படிங்கிறாங்க. கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வந்தவர். இவர் மீட்சி, சுப மங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம் ஆகிய இதழ்களில் இவர் படைப்புகள் வந்து வெளியாகியுள்ளன அப்படிங்கிறாங்க. இதுவரை நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுதிகள் வந்து வெளிவந்துள்ளன அப்படிங்கிறாங்க. மொழிபெயர்ப்பு கவிதைகள், சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார் அப்படிங்கிறாங்க. ஸோ நாகூர் ரூமி அப்படின்னா வந்து அவரோட இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னா முகமது ரஃபி. இவர் வந்து எங்கே பிறந்திருக்காங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து பிறந்திருக்காங்க. கணையாளி என்னும் இதழில் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இவரோட படைப்புகள் வந்து எந்தெந்த இதழ்கள்லாம் வெளிவந்திருக்கு அப்படின்னா வந்து மீட்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம், அதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலையும் வந்து இவர் படைத்துள்ளார் அப்படிங்கிறாங்க. நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் 3 இதெல்லாம் படிக்கவே நல்லா இருப்பாங்க. 3 கவிதை தொகுதிகள் வந்து வெளியாகியுள்ளன. அடுத்து பாருங்க தேம்பாவணி. தேம்பாவணி எப்படி பிரிக்கிறாங்கன்னா தேம்பா கூட்டல் அணின்னு பிரித்தா வாடாத மாலை அப்படிங்கிறாங்க. இதே தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னா வந்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 விதமாக குறிப்பாங்க. தேம்பா கூட்டல் அணி அப்படின்னா வாடாத மாலை,
தேன் கூட்டல் பா கூட்டல் அணினா தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு அப்படிங்கிறாங்க. இது வந்து என்ன, கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசோப்பினை வளனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் அப்படிங்கிறாங்க. இது 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் 3615 பாடல்களையும் கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. இதுவும் வந்து 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது. இன்ன வரையும் பார்த்ததுலேருந்து எது 17ஆம் நூற்றாண்டுனா குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டு, பரஞ்சோதி முனிவர் 17ஆம் நூற்றாண்டு, குலசேகர ஆழ்வார் 8ஆம் நூற்றாண்டு, வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டு. அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த காப்பியத்தை இயற்றியவர் வந்து வீரமாமுனிவர் அப்படிங்கிறாங்க. இவரோட இயற்பெயர் கான்ஸ்டன்ட் ஜோசஃபிஸ்கி. தமிழின் முதல் அகராதியான சதுரகாதி, தொன்னூல் விளக்கம், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குரு கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார் அப்படிங்கிறாங்க. ஸோ திருவிளையாட புராணம் அப்படின்னா வந்து 64 படலங்களை கொண்டது. சிலப்பதிகாரம் 30 காதுகளை கொண்டது. வீரமாமுனிவர் எழுதிய தேம்பாமணி வந்து 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் 3615 பாடல்களையும் கொண்டது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, கேட்குறாங்க. அப்புறம் தேம்பா கூட்டல் அணினா வாடாத மாலை, தேன் கூட்டல் பா கூட்டல் அணினா தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு. தமிழின் முதல் அகராதியான சதுரகாதியை வந்து ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து வீரமாமுனிவர். அடுத்து வந்து சாகித்ய அகாதமி யாருக்கெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா ஜெயகாந்தன் வந்து வாங்கியிருப்பாங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்ம இப்போ பார்த்ததுலேருந்து சொல்கிறோம். அடுத்து வந்து கி ராஜநாராயணன் வந்து கோபலபுரத்து மக்கள் அந்த இதுக்காக வந்து சாகித்ய அகாதமி 1991 வாங்கியிருப்பாங்க. எழில் முதல்வன் வந்து புதிய உரைநடைங்கிறதுக்காக வாங்கியிருப்பாங்க. வேறு யாரை பற்றி பார்த்தோம், கண்ணதாசன் அவர்கள் வந்து சேரமான் காதலிக்காக வந்து வாங்கியிருப்பாங்க, சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க. அடுத்து மாப்போசி சிவஞானம் வந்து எதுக்காகனா 1966 வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுங்கிறதுக்காக வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் இப்போ 10th நம்ம பார்த்த விருதுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.